المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أما بعد, என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் முன்னைய வகுப்பிலே ஈமானுடைய அடிப்படைகள் 2 விடயங்களை பார்த்தோம். அதாவது அர்கான் ஈமான் என்று சொல்லக்கூடிய 6 விடயங்களில் 2 விடயங்கள், அல்லாஹுவை நம்புவது, அவனுடைய மலாயிக்காமர்கள் நம்புவது சம்பந்தமான விடயங்களை பார்த்தோம். இத்தொடரிலே அதை தொடர்ந்து வருகின்ற சில விடயங்களை பார்ப்போம். அடுத்ததாக அல் ஈமானு பில் குதுப், வேதங்களை கொண்டு ஈமான் கொள்கிற விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதிகமான வேதங்களை அல்லாஹு தஆலா அனுப்பியிருக்கிறான். அதிகமாக நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு வேதங்களை கொடுத்து அல்லாஹு தஆலா அனுப்பியிருக்கிறான். பொதுவாக இந்த வேதங்களை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய வார்த்தை கலாமுல்லாஹ் என்று நாங்கள் நம்ப வேண்டும். இந்த கலாமுல்லா அல் ஹக், இது உண்மையானது, அந்நூர், இது எங்களுக்கு ஒளியை தரக்கூடியது, அல் ஹுதா, வழிகாட்டக்கூடியது என்று நாங்கள் வேதம் விடயத்திலே நம்ப வேண்டும். பொதுவாக யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வரசூலிஹி வல் கிதாபில்லதி நஸ்ஸல அலா ரசூலிஹி வல் கிதாபில்லதி உன்சில மின் கபில், ஈமான் கொண்ட விசுவாசிகளை அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள், அவனுடைய ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள், அவனுடைய வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள், அதாவது முன்னே அனுப்பப்பட்ட வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் இருக்கிற காலத்திலே எந்த தூதருக்கு எந்த வேதம் அனுப்பப்பட்டதோ அதையும் ஈமான் கொள்ளுங்கள் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். பொதுவாகவே இந்த வேதங்களை பொறுத்தவரை அல்லாஹுடைய வஹி, அல்லாஹுடைய கலாம் என்று நாங்கள் நம்ப வேண்டும். இதை பொறுத்தவரையிலே இந்த வேதங்களை நம்புகிற விடயத்திலே எதெல்லாம் உள்ளடக்கப்படுகின்றன விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வேதங்களை தன்னிடத்திலிருந்து உண்மையாக ஹக்காக அனுப்பினான் என்று நாங்கள் நம்ப வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹுடைய இது அல்லாஹுடைய கலாம் என்று நாங்கள், வேதங்கள் அனைத்தும் அல்லாஹுடைய கலாம் என்று நாங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதையெல்லாம் பேர் சூட்டி சொல்லியிருக்கிறானோ அதை நாங்கள் பேர் சூட்டி அப்படியே முஃபஸ்ஸலாக தெளிவாக நாங்கள் விரிவாக நாங்கள் நம்ப வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பேர் சூடப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருந்தால் அதை நாங்கள், அல்லது பேர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படாமல் இருந்தால் அதை நாங்கள் அவ்வாறு முஜ்மலாக சுருக்கமாக நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். பொதுவாக வேதங்கள் அடிப்படையில் இந்த விஷயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த வேதங்களில் சொல்லப்பட்ட அனைத்து விடயங்களுமே சஹீஹான விடயங்களாக இருந்தால் அது, அல்லது மாற்றப்படாமல், அல்லது அவங்களுடைய கையாடல்கள் விளையாட்டுகள் இல்லாமல் இருந்தால் அதை நாங்கள் அப்படியே நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். இந்த விடயத்தையும் நாங்கள் முக்கியமாக அந்த வேதங்களை கொண்டு ஈமான் கொள்கிற விடயத்திலே உள்ளடக்கமாக நாங்கள் கொள்ளலாம். பொதுவாகவே இந்த விடயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிறைய வேதங்களை அனுப்பியிருக்கிறான். அதிலே பொதுவாக சில வேதங்கள் பேர் குறிப்பிட்டு சொல்லப்பட்டு தௌராத், இஞ்சில், குர்ஆன், ஜபூர் போன்ற வேதங்கள், சொல்லப்பட்ட வேதங்களை நாங்கள் பேர் அப்படியே நாங்கள் நம்ப வேண்டும். அதே மாதிரி கடைசி வேதமாகிய அந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த குர்ஆனை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முன்னிய வேதங்களை, முன் அனுப்பப்பட்ட கிதாபுகளை, வேதங்களை உறுதிப்படுத்துகின்ற சாட்சியாக அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனை அனுப்பியிருக்கிறான். குர்ஆனுக்கு பிறகு எந்த வேதமும் அனுப்பப்படுவது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன் பற்றி குறிப்பிடும் பொழுது குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், குர்ஆனை சிந்தியுங்கள், குர்ஆனை படியுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். அதே மாதிரி குர்ஆனை நாங்கள் பின்பற்றி வாழ வேண்டும் என்ற விஷயத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் இறுதி வேதமாகிய குர்ஆனை தன்னுடைய அனைத்து கட்டங்களிலுமே நாங்கள் அதை எடுத்து நடக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்பண்புகளை பற்றி கேட்கப்பட்ட பொழுது கான ஹுல்குல் குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நட்பண்புகள் குர்ஆனாக இருந்ததுன்னு சொல்லிக்கிறார். ஆகவே ஒட்டுமொத்த ஒரு மூமினுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருக்க வேண்டும். கடைசி வேதத்தை பின்பற்றி நாங்கள் வாழ வேண்டும் என்ற விஷயத்தையும்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுறார். அதே மாதிரி முன்னிய வேதங்களை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். நாங்கள் எந்த பிரிவினை இல்லாமல் எந்த பிரித்து பார்க்காமல் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டால் உண்மையான முஃமினாக இருப்போம் என்ற விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். பொதுவாகவே இந்த ஈமான், இந்த குத்துப், இந்த வேதங்களை கொண்டு நாம் ஈமான் கொள்வதன் மூலம் எங்களுக்கு என்ன சமராத்து, என்ன விளைவுகள் ஏற்படுது, இதன் மூலம் எங்களுக்கு என்ன பிரயோசனம் கிடைக்குது என்ற விடயத்தை நாங்கள் நோக்கும் பொழுது அல்லாஹ் பற்றிய ஒரு இல்ம் எங்களுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத், பூரண ரஹ்மத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வேதத்தை அனுப்பி நேர்வழி காட்டக்கூடிய வேதத்தை அனுப்பிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்கள் ஞாபகமூட்டக்கூடிய ஒரு அமைப்பு அல்லாஹ் தஆலா இதன் மூலம் வைத்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தாலா எங்களுக்கு அல்லாஹு தாலாவுடைய ஹிக்மத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கு. அதாவது நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆனை எங்களுக்கு பொருத்தமான அந்த சமுதாயத்துக்கு பொருத்தமான சட்டங்களை தந்து அல்லாஹு தாலா எங்களுக்கு அல்லாஹு தாலா அன்பு செலுத்திருக்கிறான். இதன் மூலம் அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு எங்களுக்கு இதன் மூலம் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வேதங்களை நாங்கள் ஈமான் கொள்வதன் மூலம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாங்கள் ஆகக்கூடிய ஒரு அமைப்பையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். ஏன்னு சொன்னால் இந்த வேதங்கள் எங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது என்ற விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அடுத்ததாக ஈமானு பிர் ருசுல், ரசூல்மார்களை, நபிமார்களை கொண்டு ஈமான் கொள்வது. இதை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மனிதனுமே நாங்கள் எங்களுக்கு முன் அனைத்து அல்லாஹ் தஆலா அதிகமாக நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக எங்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற ஒரு தூதரை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான் என்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். பொதுவாகவே இந்த ரசூல்மார்களை ஈமான் கொண்ட விஷயத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு முன்னர் அதிகமாக நபிமார்களை அனுப்பியிருக்கிறான், ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறான். அந்த குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட நபிமார்களை அனுப்பி அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை கற்று வழிகாட்டிகளாக அல்லாஹு தாலா ரசூல்மார்கள் அல்லாஹு தாலா அனுப்பியிருக்கிறான். இந்த விடயத்திலே அவர்களை நாங்கள் கண்ணால் காணாமல் நாங்கள் நம்ப வேண்டும். அவர்கள் அல்லாஹு தாலா அனுப்பப்பட்ட அல்லாஹ்வால் தெரிந்து செய்யப்பட்ட சிறந்த மனிதர்களை நாங்கள் நம்ப வேண்டும். யாரெல்லாம் ரசூல்மார்களை ஈமான் கொள்கிறார்களோ அந்த ஈமானிலே உள்ளடக்கக்கூடிய சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம். பொதுவாகவே ஒவ்வொரு ரசூல்மார்களும் தனக்கு அல்லாஹ் தஆலா உண்மையான ரிசாலத்தை கொடுத்திருக்கிறான். அந்த ரிசாலத்தின் மூலம் எங்களை அழைத்திருக்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ் விட்டும் திருப்பக்கூடிய எந்த தாகூத்துகளையும் வணங்காதீர்கள் என்று ஒவ்வொரு நபிமார்களும் எங்களுக்கு சொல்லித்தந்திருக்கிறார், எச்சரிக்கிறார்கள். இதே மாதிரி முன்னே நபிமார்களும் இதே வேலையை பண்ணியிருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்ப வேண்டும். அதே மாதிரி நாங்கள் அனைத்து நபிமார்களையும் அல்லாஹு தஆலா யாரெல்லாம் பேர் சூட்டி அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறானோ அந்த நபிமார்களை எவ்வாறு முஃபஸ்ஸலாக தெளிவாக நாங்கள் விரிவாக நம்ப வேண்டும். அதே எந்த நபிமார்கள் எந்த ரசூல்மார்கள் அல்லாஹு தஆலா பேர் சொல்லாமல் அனுப்பியிருக்கிறானோ, பேர் வராமல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பேர் வராமல் இருக்குதோ அதையும் நாங்கள் நம்ப வேண்டும். அடுத்ததாக அவர்கள் கொண்டு வந்த அனைத்து அக்பார்களும் செய்திகளுமே நாங்கள் செய்தி அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அவங்களுடைய மோஜிசாத்துகள், அவங்களுடைய இந்த சமுதாயத்துக்கு காட்டிய மோஜிசாத்துக்களையும் நாங்கள் அவ்வாறு நம்ப வேண்டும். அதே மாதிரி கடைசியாக நாங்கள் அமல் செய்ய வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்தை கொண்டுதான் அல்லாஹு தஆலா இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன மார்க்கத்தை கொடுத்தானோ அந்த மார்க்கத்தை மட்டும்தான் நாங்கள் பின்பற்றி வாழ வேண்டும் என்ற விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே இந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவருமே ரிசாலத் விடயத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தப்லீக் பண்ணுற விஷயத்திலே அவர்கள் மாசூம்கள் என்று நாங்கள் நம்ப வேண்டும். அதே மாதிரி அவருடைய ரிசாலத் விஷயத்திலே உண்மையை மட்டுமே பேசுவார்கள் என்று நம்ப வேண்டும். அதே மாதிரி அவர்கள் அவருடைய ரிசாலத்தை எற்றி வைக்கும் பொழுது, அவருடைய நபித்துவத்தை ரிசாலத்தை எற்றி வைக்கும் பொழுது அவர்களுக்கு அதிகமாக கஷ்டங்கள் ஏற்பட்டன, அதையும் பொறுத்து கொண்டார்கள் என்று நாங்கள் நம்ப வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு அபார சக்தி, அதாவது மோஜிசாத் என்று சொல்லக்கூடிய சில அபார விடயங்களை அல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுத்திருந்தான். சாதாரண மனிதர்கள் செய்ய முடியாத சில விஷயங்களை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். அதையும் நாங்கள் சேர்த்து நம்ப வேண்டும். பொதுவாகவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா நாட்டப்படி அவருடைய தடியை
பாம்பாக மாற்றி காட்டினான். இது போன்ற விடயங்கள் நாங்கள் நம்ப வேண்டும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மோஜிசாத்தாக அல்லாஹ் தஆலா வழங்கியிருந்த மோஜிசாத், சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டினார்கள். இது போன்ற விடயங்களை நாங்கள் சேர்த்து நம்ப வேண்டும். பொதுவாக நபிமார்கள் ரசூல்மார்கள் விடயத்திலே இதை நாங்கள் கட்டாயமாக நம்ப வேண்டும். பொதுவாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரையில் அவங்களை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு மனிதர், நல்ல ஒரு நபி என்று நாங்கள், அதாவது உலுல் அஸ்ம்னு சொல்லக்கூடிய நல்ல உறுதியாக வாழ்ந்த நபிமார்களில் உள்ளவராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக நபிமார்களை அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை அடைய முடியாது. அவர்கள் பஷர்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வஹியை கொடுத்து அவங்க நல்ல மக்களாக தெரிவு செய்து சமுதாயத்துக்கு வழிகாட்டும்படி அல்லாஹு தஆலா அனுப்பினான் என்ற விஷயத்தை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். பொதுவாக ரசூல்மார்கள் விடயத்திலே, நபிமார்கள் விடயத்திலே நாங்கள் மேலே எதெல்லாம் சொன்னோமோ அந்த விடயத்தை நாங்கள் நிச்சயமாக நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரசூல்மார்களை யாரெல்லாம் நம்பி ஈமான் கொள்கிறார்களோ அதன் மூலம் எங்களுக்கு என்ன சமராத்திர விளைவுகள் எங்களுக்கு கிடைக்கின்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போம். பொதுவாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய, அல்லாஹ் எங்களை பற்றி அதிகமாக கவனித்து கொண்டு இருக்கிறான், அல்லாஹ் எங்களை சிறப்பாக கவனிக்கிறான் என்ற விஷயத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது இதன் மூலம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பெரிய நிஅமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறான் என்று நாங்கள் நம்ப வேண்டும். அதே மாதிரி ரசூல்மார்களை நாங்கள் மஹப்பத்து அன்பு கொள்ள வேண்டும். அவருடைய வழிகளை நாங்கள் பின்பற்றி வாழ வேண்டும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை நாங்கள் இறுதி வரைக்கும் பின்பற்றி நாங்கள் வாழ வேண்டும் என்ற விஷயம் எங்களுக்கு இந்த விடயத்திலே விளைவாக சமராத்துக்களாக ரசூல்மார்களை நபிமார்களை நாங்கள் ஈமான் கொள்வதன் மூலம் எங்களுக்கு விளைவுகளாக கிடைக்கின்றன. அடுத்ததாக அல் ஈமானு பில் யௌமில் ஆஹிர், மறுமை நாளை நம்புவது. அதாவது மறுமை நாளை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவனுடைய விசாரணை, அல்லாஹு தஆலா விசாரிப்பான். நல்லவனாக இருந்தால் சுவர்க்கம் வழங்குவான், அல்லது கெட்டவர்களுக்கு நரகம் வழங்கப்படும். நன்மைகள் தீமைகள், அதே மாதிரி அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் மீசான் என்ற திராசை வைத்து எங்களுடைய நன்மை தீமைகள் நிறுக்கப்படும் போன்ற விடயங்கள் அனைத்தையும் மறைமுகமான விடயங்களை நாங்கள் நம்ப வேண்டும். அதாவது மறுமை நாள் பற்றிய விடயங்களை இதை நாங்கள் முக்கியமாக நம்ப வேண்டும். இதை நாங்கள் கண்ணால் காண முடியாது, இருந்தாலும் கூட நாங்கள் நிச்சயமாக நம்பித்தான் ஆக வேண்டும். நம்பினாத்தான் ஒரு உண்மையான மூமினாக இருக்க முடியும். பொதுவாக யாரெல்லாம் அல்லாஹ் மறுமை நாளை பில் யௌமில் ஆஹிர் மறுமை நாளை நம்புகிறார்களோ இந்த விடயத்திலே இந்த ஈமானில் சில விடயங்கள் உள்ளடக்கப்படுகின்றன. அந்த உள்ளடக்கங்களை நாங்கள் பொதுவாக பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் அல்லாஹ் எங்களை எழுப்புவான்னு நம்ப வேண்டும். அல்லாஹ் கூலி வழங்குவான்னு நம்ப வேண்டும். அல்லாஹ் உயிர் கொடுத்து கபர்களில் நாங்கள் எழுப்பப்படுவோம் என்று நம்ப வேண்டும். அது எங்களுடைய உயிர்கள் எங்களுடைய உடம்புக்கு கொடுக்கப்படும் நம்ப வேண்டும். அல்லாஹு தஆலா நீதி வழங்குவான், எங்கள் அனைவரையும் நாங்கள் உடுப்பில்லாமல் அல்லாஹு தஆலா எங்களை எழுப்புவான் என்று நாங்கள் நம்ப வேண்டும் என்ற விஷயத்தை இந்த விடயத்துக்குள்ளே உள்ளடக்கமாக நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக அல்லாஹு தஆலா மீசான் என்று சொல்லக்கூடிய திராசன் மூலம் எங்களுடைய நன்மையும் தீமையும் நிறுப்பான். அதன் மூலம் எங்களுக்கு நீதி வழங்கப்படும் என்ற விஷயத்தை நாங்கள் நம்ப வேண்டும். அதே மாதிரி நல்லமல் செஞ்சு மீசாவுடைய தட்டுக்கள் நன்மையின் மூலம் நிரப்பப்பட்டு பாரமாக இருக்கிறதோ அவர்களுக்கு சுவர்க்கமும், யாரெல்லாம் பாவிகளாக இருந்து தீமைகள் அதிகமாக செய்தார்களோ அவர்களுக்கு நரகமும் நரகத்துடைய வேதனையும் அவங்களுக்கு கிடைக்கும் என்ற விஷயத்தை நாங்கள் நம்ப வேண்டும். அதே மாதிரி அதாவது கபருடைய வேதனை நாங்கள் நம்ப வேண்டும். கபருடைய வேதனை வழங்கப்படும். அதே மாதிரி சுவர்க்கவாசியாக இருந்தாலும் கூட சுவர்க்கத்தினுடைய வாசனைகள், சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள் அவர் கபருக்கு வரும் என்ற விடயத்தை நாங்கள் நம்ப வேண்டும். பொதுவாகவே இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் மறுமை நாளை நம்புகின்ற உள்ளடக்கமாக எங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடுத்ததாக இதை யாரெல்லாம் நம்புகிறார்களோ இதன் மூலம் என்ன விளைவு ஏற்படும்? அல்லாஹை பற்றி முதலாவதாக அல்லாஹை பற்றி அசைக்க முடியாத ஈமான் வரும் எங்களுக்கு. அல்லாஹை பயந்து அமல் செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதே மாதிரி நாங்கள் இந்த உலகத்தை ஆசை வைத்து மறுமையை மறந்து வாழக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹு தஆலா இதை விட்டும் எங்களுக்கு பாதுகாப்பான். அதாவது எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்துகிறான். ஆகவே நாங்கள் ஒட்டுமொத்தமாக உலக வாழ்க்கையை நோக்காமல் மறுமையும் பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்லாஹு தஆலா மூலம் எங்களுக்கு தருகிறான்.
அது மட்டுமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா நல்ல நிம்மதியை தருகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நாங்கள் நல்லமல் செஞ்சால் சுவர்க்கம் தருவான் என்று சொல்லக்கூடிய திருப்தி அடையக்கூடிய ஒரு நிம்மதி அல்லாஹ் தஆலா தருகிறான் என்ற விஷயத்தையும் இதனுடைய விளைவாக நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக அல் ஈமானு பில் கதிர், அதாவது கதிர் என்று சொல்லக்கூடிய ஏற்பாடை நம்புவது. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விடயங்களுமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடின்படி நடக்குது என்று நம்ப வேண்டும். பொதுவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உலகத்தில் அனைத்து விடயங்களையும் அறிந்தவன் நம்ப வேண்டும். அறிந்தவன் நம்ப வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எதெல்லாம் இந்த உலகத்தில் தான் நிகழச் செய்கிறானோ அனைத்து நிகழ்வுகளுமே எங்களுக்கு அல்லாஹ்வுடைய திட்டப்படி தான் நடக்கு நாங்கள் நம்ப வேண்டும். இவ்வாறு நம்பி வாழ்ந்தால் இதன் மூலம் எங்களுக்கு என்ன விளைவு சமராத்துகள் கிடைக்கும் என்ற விடயத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை அறிந்து அதிகமாக உற்சாகமாக அமல் செய்யக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலம் எங்களுக்கு அஸ்பாபுன்னு சொல்லக்கூடிய காரணங்களை நீங்கள் எடுத்து நடங்கள் என்று சொல்லியிருக்கிறான். இந்த விடயத்தை நாங்கள் பூரணமாக பின்பற்றக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிற எங்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சுய உரிமையை தந்திருக்கிறான். எங்களுக்கு சுயமாக சிந்திக்கு நாங்கள் எங்களுடைய நாட்டங்களை நாடக்கூடிய ஒரு விடயத்தை தந்திருக்கிறான் என்ற ஒரு உணர்வு விஷயத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் கெட்ட விடயங்களை எதையெல்லாம் சொல்லியிருக்கிறானோ அதைகளை தவிர்த்து நடக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹ் தஆலா இதன் மூலம் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா உடைய ஈமான், இந்த கதிர் பற்றி ஈமானை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும் பொழுது நாம் அல்லாஹ் மீதான உதவி நாங்கள் எப்பொழுதும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே நாங்கள் பாரம் சாட்டுகிறோம், நீ இல்லாமல் எதுவுமே நடக்காது போன்ற அந்த தவக்குல், அந்த அசைக்க முடியாத ஒரு ஈமானை எங்களுக்கு சக்தி எங்களுக்கு இதன் மூலம் தருகிறது. அதன் மூலம் எங்களுக்கு ஏதாவது தவறுகள் ஏற்பட்டால் அந்த தவறுகளுக்கு நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உடனே பாவ மன்னிப்பு கேட்டு யா அல்லாஹ் உன்னுடைய நாட்டப்படி எனக்கு தந்திருக்கிறாய், என்னை மன்னித்துக்கொள் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பாரம் சாட்டி எங்களுடைய உள்ளத்தை வெறுமைப்படுத்தி சந்தோஷமாக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இதன் மூலம் ஏற்படுகிறது. உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எவ்வாறு இந்த ஈமான் விடயத்திலே சொல்லியிருக்கிறானோ அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எதெல்லாம் வழிகாட்டி இருக்கிறாரோ அதன்படி வாழ்ந்து நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் தஆலா எங்களை அனைவரையும் ஆக்கி அல்வானாக. ஹாதா மா இந்தி அல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ونحمل هم هدي الجاليات بآيات الكتاب البينات بها كم أبصروا سبل النجاة فضجوا بالشهادة ناطقين